ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இயற்கை உயிர்நாட்டு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் தின கொண்டாட்டம் தான். எங்கள் குழுவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக மகளிர் தினம் கொண்டாடி நிறைய ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ தான். ₹1 இப்போ ₹1 வச்சு நம்ம இந்த கை வந்து இதில் தான் இருக்கணும், உள்ளுக்க போடலாம். சரியா? இதில் போடச்சுல இதில் உள்ளாடி இருக்க அந்த ரவுண்டில் இந்த பைசா உள்ளணும். சரியா? ரவுண்ட்ல பைசா உள்ள அப்படியே நேரத்துல இப்ப நமக்கு ₹5 இருக்கு. இந்த ₹5 அந்த ரவுண்டுக்குள்ள விழுந்தா மட்டும் 10. சரியா? எல்லாருக்கும் சரி. ஃபர்ஸ்ட்ல யாரும் ஹேண்ட் போடணும். இப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட்ல நான் இது பண்ணேன். நான் போடணும். ரெடி? நான் ஃபர்ஸ்ட்ல சைடுல நின்னுங்களா? ஓகே ஓகே. அந்த பக்கம் வாங்க. இல்ல அப்ப அவங்களுக்கு தெரியாது. சரி போடுங்க. சரியா? இதுதான் இது என்ன அஞ்சு உளுந்தாதான் பிரைஸ். ஒண்ணு உளுந்தானே இந்த உலையிலன்னா வெளியே வந்துடும். சரி ஒருவேளை சரி அங்க அப்படி 5 வாட்டி போடலாம். யார் அதிகமா போடுறாங்க ஃபர்ஸ்ட் அப்போ 4 அப்படி ஒண்ணுதான் உளுந்திருக்கு பாத்துடுங்க. நீங்க தட்டு வைக்காம ஒரு பவுல்னா படக்குனே போய் விழுந்துரும். ஃபஸ்ட்டில் நான் தான் தொடங்கியிருந்தேன். எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அடுத்தாலும் ஒவ்வொருதெல்லாம் விளையாடுறோம். இந்த விளையாட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே காசு விழக்கூடிய நேரத்தில் அந்த காசு அலம்பி ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் விழும். நாங்கள் நடுவில் ஒரு பவுல் மாதிரி ஒரு வட்டம் வச்சுருந்தோம். அந்த வட்டத்தில் ₹5 விழுந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது கண்டிப்பாக விழாது. இந்த கண்ணாடி பவுல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக எங்கே காசு விழுது அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான். அது இல்லாமல் வளர்ந்த பக்கெட்லேயோ இல்லை வீதியான ஒரு உயரமான பாத்திரத்துலேயோ நம்ம வச்சா நிறைய நேரம் விளையாடலாம். ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். இவங்க 5 காசு போட்டதில் ஒன்று தான் விழுந்திருக்கு. அடுத்து வரவங்களுக்கு எவ்வளவு விழுதுன்னு பார்ப்போம். இது சின்ன பவுல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக விழதான் செய்யும். ஆனாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான். பவுலில் காயின் விழுற சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிற சந்தோஷ சத்தம் என்னும் கேட்டபாடே இல்லை. பரிசு கிடைச்சிச்சோ இல்லையோ, மகளிர் தினத்தினருக்கு நாங்கள் மகளிர் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக விளையாடி என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான அனுபவத்தை ஏற்றுக்கிட்டோம். பெரியவங்க மட்டும் இல்லை, விளையாட்டை பார்க்க வந்து சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. முதல்ல 3 காயின் போட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்த சுபாவை 4 போட்டு பாப்பாவுங்க வின் பண்ணிட்டாங்க. எல்லாரும் எப்படியாவது வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான கோணத்துலலாம் இருந்து போட்டு பார்த்தாங்க. ஆனால் வின் பண்ணவங்க வந்து லக்கியான பெர்சன் தான். ஏன்னா அன்னைக்கு நடந்த எந்த விளையாட்டுலையுமே வீராங்கனை வீரத்துக்கு வேலையே கிடையாது. ஏன்னா வயசானவங்களும் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட்டு வச்சுருந்தோம். அதனால அன்னைக்கு நடந்த எல்லா விளையாட்டுலையும் வின் பண்ணவங்க வந்து லக்கி பெர்சன் தான். அடுத்த விளையாட்டு லக்கி விளையாட்டு தான். அதிர்ஷ்டம் எங்கேயும் இருக்கும். அதிர்ஷ்டம் எங்கேயும் இருக்கும். ஒரு பிரைஸ். சரியா? எல்லாரும் எங்கடாலும் இருக்கும். அவரோரு சேர்ல இருந்து எழும்புங்க. சேரை எழும்பி எல்லாரும் சேருக்கு அடியில பாருங்க. ஒரு வேளை அங்க பிரைஸ் இருக்கும். எல்லாரும் எல்லாம் யாருக்கோ ஒரு பிரைஸ் இருக்கலாம். சரியா? எடுத்துட்டே இருக்கணும் வீடியோ. சரி எடுத்தது யாருக்கு? இப்படி நிறையான லக்கி ப்ரைஸோட ஜாலியான விளையாட்டுலாம் நிறைய வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நிறைய கமெண்ட் சொல்லுங்கள்.